Good afternoon, myself Kishore. It was wonderful training to us. சார் என்னோட நேம் வில்லி கணேஷ். ட்ரைனிங்லேயே 14 வெரைட்டி இருக்குன்றது இங்கே வந்து தான் நான் கற்றுட்டேன். இதனால் எந்த மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுக்கலான்றது தெரியுது. அதேமாதிரி ஒரு நீங்கள் செக்ஷன் எடுக்கிறப்போ உங்களோட பாடியிலேருந்து நீங்கள் பேசுகிறதும் டக்குன்னு டாப்பிக்கும் போகிறீங்க, கேஷுவலாகவும் பேசுகிறீங்க, சுச்சுவேஷன் எல்லாமே அடாப்ட் ஆகிறீங்க. உங்களை பார்த்து நிறைய கற்றுக்கலாம் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ குட் ஈவினிங், என் பேர் விக்னேஷ். ஸோ இது முடிக்க ஜஸ்ட் ட்ரைனிங்கிறது ஜஸ்ட் ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு ஜஸ்ட் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுதோ அதை அப்படியே நம்ம த்ரோ பண்ண தான் நினச்சிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் ட்ரைனிங் நம்ம தரணும் அப்படிங்கிறத நீங்கள் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஃபார் ஷூர் ஐ வில் அடாப்ட் அண்ட் ஐ வில் ப்ரொவைட் த ட்ரைனிங். தேங்க்யூ ஃபார். Myself Rajendra. Sir, your way of presentation style is very good for me. So it is engaging me with your topics and everything. So I can learn many things from your way of presentation. And nowhere I did not get any boring. So I did not feel this is going full day like that. I did not feel anything. So it is very short and very clear. என் பேர் பெரின் ஜஸ்டஸ். நான் நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த ட்ரைனிங் மூலமாக தான் வந்து எப்படி வந்து ட்ரைனிங் அனலைஸ் பண்ணி அதை பார்ட்டிசிபெண்ட்டுக்கு வந்து பிரயோஜனம் உள்ளதாக எடுக்கிறது அப்படிங்கிற மெத்தட் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. My name is நித்யானந்தம். ஷாப்பில் உள்ள 10 years ஒர்க் பண்ணுறேன். நிறைய பீப்புள்ஸ் கூட எங்கேஜில் இருப்பேன். நிறைய ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுவேன். அந்த ட்ரைனிங்கை எப்படி எடுக்கணும், எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போகணும், அவங்கள எங்கேஜாக எப்படி வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு வந்து ரீச் ஆகுதான்றது எப்படி வெரிஃபை பண்ணணும், அது வந்து எஃபெக்டிவ் அனலைஸ் வந்து எப்படி பார்க்கணுன்றதுல நான் நல்ல லேர்ன் ஆகிருக்கேன். தேங்க்யூ. ஸோ டுடே லேர்ன் த ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம் ஃபஸ்ட் டே செக்ஷனு 8 hours வந்து ஃபுல்லாக எங்கேஜாக இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. ப்ரெசன்டேஷன் மற்ற விஷயத்துலேருந்து உங்ககிட்டேருந்து நிறைய கற்றுக்கிறேன். ஒரு ட்ரெயினராக நீங்கள் எப்படி மற்றவங்கள வந்து எங்கேஜாக வச்சுக்கிறீங்க, எப்படி டீச் பண்ணுறீங்க, எப்படி வந்து எங்கேஜாக கொண்டு போகிறீங்கிறத நான் உங்கள்கிட்டருந்து நான் லேர்ன் பண்ணி. தேங்க்யூ. என் பேர் சந்திரசேகர். இப்போது என்னோடய ட்ரெயினர் பேர் வந்து மிஸ்டர் பிரசன்னா. அவர் ட்ரைனிங் எப்படி நம்ம ட்ரெயின் மற்றவங்கள பண்ணணுன்றத சொல்லி கொடுத்துருந்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரெயின் எப்படின்னா பாயிண்ட்ஸ்னால் 14 பாயிண்ட்ஸ் டீச் பண்ணுறதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாரு. அப்போ நார்மலாக வேறு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் போனாவே நம்ம யோசிப்போம். ஆனால் வேறு டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் போனால் மற்றவங்களை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்ற பாயிண்ட்ஸையும் அவர் சொல்லி கொடுத்துருந்தாரு. ஸோ நம்ம இருக்கிற ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நம்ம டீச் பண்ணுற விதம் மற்ற மெம்பர்ஸுக்கு எப்படி ரீச் பண்ணணுன்ற பாயிண்ட்ஸும் அவர் மூலிமா கற்றுக்கிட்டேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ரியலாக நம்ம எப்படி டீச் பண்ணணுன்றது கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்தது. நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இங்கே இந்த பக்கம் நிற்போம், அந்த பக்கம் நிற்போம், கையை தூக்கிட்டு போவோம், இப்படிலாம் பேசணும். நம்ம எப்படி நிற்கணும், ஸ்டாண்டிங் மெத்தடு, எப்படி ஐ கான்டாக்டு, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டீச் பண்ணதுனால கொஞ்சம் கிளாரிட்டியாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ட்ரைனர். மைசெல்ஃப் சுரேஷ்குமார். இந்த ட்ரைனிங் அப்ரோச் வந்து ட்ரைனரோட அப்ரோச் வந்து நல்லா இருந்தது. அந்த வே ஆஃப் டெலிவரி, ஸ்பீச்சு, அப்புறம் வே ஆஃப் ஸ்டாண்டிங், அப்புறம் ஈஸியாக புரிஞ்சுது. அந்த ட்ரைனிங் வந்து நிறைய ட்ரைனிங்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸும் இருந்தது, ப்ளஸ் டெக்னிக்கலான ஒரு ட்ரைனிங்கும் நல்லா இருந்தது. அதனால் ஐ எம் ரியலி ஹாப்பி டு சே தேங்க்யூ சார். என் பேர் வீரமணி. நான் ப்ராஜெக்ட் குவாலிட்டியாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஓபிக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுப்போம். எர்லியராக நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பிபிடி ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன். அந்த பிபிடியை வந்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு அது அப்புறம் பாட்டு இதை வச்சு நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி நான் ட்ரைனிங் எடுப்பேன் நார்மலாக. பட் இதை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனிங் அப்படின்ற ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறையா ப்ரிப்பரேஷன் ஆக்டிவிட்டிலாம் பண்ணணும். அது கேலண்டர் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், அட்டண்டன்ஸு, ப்ளஸ் வந்து அவங்களுக்கான டைமிங்கு, இதெல்லாம் நாங்கள் வந்து முன்னாடி பிளான் பண்ணதே கிடையாது. எல்லாம் என்னுடைய கொலீக் கிஷோர் சொன்ன மாதிரியும் அந்த டைமிங் பிளான்லாம் நாங்கள் செட் பண்ணதே கிடையாது. திடீர்னு போவோம், ஹெச்ஆர்ட்ட வந்து நாங்கள் ட்ரைனிங்னுவோம், ப்ரொடக்ஷன் சூப்பர்கிட்ட வந்து ட்ரைனிங்கு எனக்கு வந்து மேன் பவர் கொடுங்க அப்படின்னுவோம். அவங்க வந்து சடனாக வந்து பிளான் பண்ணி எங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமிங்லாம் கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் ஆனால் நீங்கள் சொல்கிறத வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரைனிங்க்கு முன்னாடி இவ்வளோ ஆக்டிவிட்டி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து எங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஸோ உண்மையிலே இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. தேங்க்யூ சார்.